ஆயிடுச்சு. வாட்டர் ஃபால் போகும்போது அங்க வாட்டர் ஃபால் இருந்தா இல்ல நான் எங்க வாட்டர் ஃபால்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க இருந்துச்சா? லைட்டா ஒரு சிட்டு தான் வந்து நம்ம அந்த குட்டி அமுக்கணும், அடுத்ததான் அந்த பெருத்த அமுக்கணும். அதோ தெரியுதுல்ல ஹிமாலயா மவுண்டன்ஸ், இமயமலைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 4 நாங்க வந்து காலையில அங்க பகல்கம்ல இருந்து செக் அவுட் ஆகிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து அது என்ன இடம்டா, அந்த மினி சுவிட்சர்லாந்துக்கு போனோங்க. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மினி சுவிட்சர்லாந்து வந்து நீங்க சம்மர் டைம்ல போனீங்கன்னா உங்களுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு அது வந்து தெரியாது. சோ இப்போ எங்களுக்கு வந்து அந்த ட்ரிப், அந்த இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. வாட்டர் ஃபால் போகும்போது அங்க வாட்டர் ஃபால் இருந்தா இல்ல நான் எங்களை வாட்டர் ஃபால்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க இருந்துச்சா? லைட்டா ஒரு சிட்டு தான் வந்து சோ நாங்க வந்து, ஆனா எங்களுக்கு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஏன் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, போனில போனவங்க இப்படி இருக்கு. அது கூட பரவாயில்ல, இறங்கும் போதுதான் இப்படி இருக்கு. ஏறது இப்படி, இறங்குறது இப்படி. ஒரு போனிக்கு மேல உட்கார்ந்து போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இல்ல பயங்கரமா இருக்கும். நீ ஜாலியா இருந்து எங்க கைய வந்து பாருங்களேன், அம்மாக்கு எல்லாம் இவ்வளவு கிட்ட வந்தேன்னா எப்படி ஓட்டப்பள்ளி விழுந்துருவேன், குப்புரடிச்சு விழுந்துருவேன்னு சொல்லி பாவம் அந்த போனி. சதீஷ் பின்னாடி வேண்டாத சாமி கிடையாது. சாமிக்கு இது நான் உன்கிட்ட சொன்ன காமெடியா, நீ அப்படி பின்னாடி இதுல போடியா? நிஜமாங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? எங்களுக்கு ஒரு 4 hours 5 hours கிட்டே ஆயிருக்கும். அந்த ஹில்லுல ரொம்ப தூரம் 5 மணிக்கு. ஆனா நல்லா இருந்துச்சு. அதான் சொல்றேன்ல, எங்களுக்கு வந்து ஆனா வந்து என்ன தெரியுமா, காஸ்ட்லி இல்ல. நாங்க வந்து ஆக்சுவலி காஷ்மீர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே மணி தாங்க. நீங்க வந்து இங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி போனில போகணும்னு வைங்களேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க. ஒரு போனிக்கு வந்து இவ்வளவு ரேட்டு. ஆனா ஒண்ணு என்னன்னா, நீங்க நல்ல பார்கெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச ரேட்டுக்கு கிடைக்கும். நல்ல ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னு வைங்களேன், சூப்பரா பார்கெயின் பண்ணலாம். எங்களுக்கு லாங்குவேஜும் தெரியாதா, நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அரைக்குறை இதை வச்சு நாங்க பார்கெயின் பண்ணோம். சோ அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அண்ட் இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சும்மா இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. லைஃப்ல மறக்கவே மாட்டோம். இது கொடுத்த மணிக்கு ஒர்த்தான்னு கேட்டா 100% ஒர்த். என்ன சொல்ல, அந்த 4 hours 5 hours நாங்க வந்து நடுங்கிட்டே இருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, எத்தனை தேங்காய்? 1001 நான்லாம் தேங்காய் விடல போட மாட்டேன். எப்படி இருந்து மகா ஆக்சுவலி மகி செல்லம் போல வந்தாங்க 2 பேரும். அளவே இல்லடா, சுத்தமா கடைசி இறங்கும் போது வேற ஒரு பையன் அழுதான். அப்போ நீ அழுதியா? பின்னாடி போனில ஒரு பையன் வந்தான். அவன் ஒரே அழுக. அவன் சின்ன பையன், மகி வயசு தான் இருப்பான். ஒரே அழுக. அத பார்த்து மகா ஒரே அழுக. அப்படிதான் நீ அழுதா? நீ அது வரைக்கும் அழவே இல்ல, உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது ஒரு அமேசிங். என்னடா 3 வயசா? ஆமா, அவ கேட்டாலும் இல்லையா? சோ ஓவராலா எங்களுக்கு வந்து இது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. தள்ளிக்கோ. நான் கிறிஸ்மஸ் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைபர் ஹிமாலயா ரெசார்ட்டில் செக்இன் ஆகிருக்கோம். ரூம் டூர் கொடுத்துட்றேன் வாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ரூம் டூர் வந்து நான் உங்க கூட வந்து என்னோட இந்த டேயை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். பிகாஸ் இந்த ரூமில் ஒன் ஆஃப் த அமேசிங் வியூ இருக்குது. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ரூம் டூரை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வியூ என்னன்னு காணிக்கிறேன்.
என்டர் ஆனது உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபுல் பாத் ஏரியா இருக்குது. இது வந்து ஸ்டோரேஜுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த கோட் ஹேங்கரோடி. அதுக்கப்புறம் இங்கே ஷெல்ஃபு, லாக்கர் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. தர பார்த்தீங்கன்னா ஃபுல் வுட்டன் ஃப்ளோர் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஃபுல் சைஸ் மிரர், அதுக்கப்புறம் பாத்டப், அதுக்கப்புறம் இங்கே ஷவர் ஏரியா எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து அம்யூனிட்டிஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க. லூஃபா, வேனிட்டி, ஷவர் கேப் எல்லாமே பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே. ஹேர் ட்ரையர் உங்களுக்கு இந்த சைட் காட்டன் இது எல்லாமே இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே ஒரு வாஷ் பேசின். ஓகே, ஸோ இதுதான் பாத் ஏரியா. இங்கேயும் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. பாத் ஏரியாவே நல்லா இருக்குது. அதுலேருந்து வெளியே வந்தோன்னா இங்கே ஒரு இது வந்து அயனிங்க்கு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட் பாருங்க. இதுதான் நான் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன். பிகாஸ் ஒரு காஃபி அண்ட் டீ ஏரியா, கெட்டிலு, காஃபி மேக்கரே இருக்குது. இந்த மேக்கர் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ண செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன். நெஸ்ப்ரெஸோ மேக்கர்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்னடா காஃபி பாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு நெஸ்ப்ரெஸோ மிஷினாக தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு அண்ட் இங்கேயும் நிறைய ட்ராஸ். இங்கேயும் இருக்குது டீ. ஓகே, அது வந்து காஃபிக்கு, இது வந்து டீக்கு. டீ செலெக்ஷன் பாருங்க. சஃப்ரானி காவா, இது என்னது டார்ஜிலிங் டீ, இதுவும் டார்ஜிலிங் கிரீன் டீ. ஸோ அங்கே ஒயிட் செலெக்ஷன் ஆஃப் டீ இருக்குது, சுகர்ஸ் இருக்குது. சூப்பர். ஐயோ, அண்ட் இங்கேயும் கொஞ்சம் இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இங்கே இதுதான் வியூ. இங்கே பாருங்க ஒரு ஃபுல் சைஸ் மிரர் இருக்கு. அதில் யாரெல்லாம் இருக்காங்க? ஹாய் சொல்லுங்க. 3 பேரும் கோசி ஆயாச்சு, அப்பா பிள்ளைகள். ஸோ இங்கே ஒரு ஃபுல் சைஸ் பெட்டு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து டிவி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லான்ச் ஏரியா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க காம்ப்ளிமெண்ட்ரி சாக்லேட்ஸ் அண்ட் லட்டு, கோகனட் லட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஒர்க் ஏரியா. இதை தள்ளி செம்ம இது வந்து அந்த வியூ தாங்க. இது வந்து பால்கனி. இந்த பால்கனிலேருந்து நம்ம வெளியே வந்து பார்த்தோன்னா அதோ தெரியுதுல்ல, ஹிமாலயா மவுண்டன்ஸ், இமயமலைங்க. ஸோ வியூவை பாருங்கள். இந்த பால்கனிலேருந்து இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டு இமயமலையை பார்க்க முடியுது அப்படின்னு நினச்சாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீல், ஒரு மாதிரி புல்லரிக்குது அப்படியே. அது ஏன்னு தெரியல. அந்த ஹிமாலயாஸ் மவுண்டன்ஸ் அந்த இதனாலையா என்னன்னு தெரியல, இந்த வியூனாலையா செம்மையாக இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ இங்கே நம்ம உட்காந்துக்கலாம். நாள் பூரா இங்கே உட்காந்துக்க போகிறேன் நான். உட்காந்து இந்த வியூவை வந்து அப்படி ஃபுல் டே நான் வந்து எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த வியூவை ரசிச்சுட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். சூப்பர். பர்ஃபெக்ட் வே டு எண்ட் இந்த காஷ்மீர் ட்ரிப்புன்னு சொல்லலாம். மறக்கவே முடியாத ஒரு வியூ, இமயமலையை பார்க்குறது, அதுவும் இவ்வளோ பக்கத்தில். ஸோ பால்கனியில் ஒரு சேர் போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம லான்ச் அந்த மாதிரி படுத்துட்டு இது பண்ணுறதுக்கு மாதிரியும் கம்ஃபர்டபுளாக ஒரு சேர் போட்டிருக்காங்க. இதுதான் வியூ. என்ன படுத்திருக்கேன்? சும்மா படுத்திருக்கேன். என்ன படம் பார்க்க? இங்க பாருங்க, டிவில நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன படம் வந்திருக்கு? அன்னபூரணி. அத அம்மா சும்மா பார்க்க போறேன். ஓகே ஓகே.
மகியோட ஃபேவரட் நயன்தாரா. லேடி சூப்பர்ஸ்டார். 75 மூவி நினைக்கிறேன். அன்னபூர்ணி படம் பார்த்தா உங்க ஞாபகம் தான் வருதுக்கான்னு எனக்கு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபுடி படம் போல இருக்கு. எக்ஸைட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து என்ன பண்ண வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணலான்னு. ஸோ காஷ்மீரில் வந்து ஸ்விம்மிங் பூலா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இந்த வாட்டர் வந்து ஹீட்டட், கோல்டாக இருக்காது, வார்மாக இருக்கும். அண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. ஸோ அமேசிங்கான வியூ, சூப்பராக இருக்கு. என்ன வெளில பார்த்துட்டேன். ஓகே, ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஜக்கூசி இருக்கு. ஸோ பிரைவேட் ஆட்டு ஆன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உட்காருங்க அம்மாலாம். ஸோ நான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை காணிச்சேனான்னு தெரியல. இது ஒன் சைட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இங்கே இருக்கிறது வந்து அந்த ஸ்விம்மிங் பூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து கைபர் ஸ்பெஷல் சில்லி சிக்கன், ஸ்லைடர்ஸ், கிளப் சாண்ட்விச், அல்ஃப்ரெடோ சிக்கன் பாஸ்தா அண்ட் மை ஃபேவரட், சதீஷ் ஃபேவரட், சீசர் சாலட். யம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த நெஸ்ப்ரெஸோ மிஷின் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பின்னாடி இருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி பாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து காஃபி பாட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாட்ஸ் நிறைய ஃப்ளேவரில் கூட கிடைக்குது. இது ஆக்சுவலி ரெகுலர் காஃபி தான் நினைக்கிறேன். இதில் மேலே இருக்கக்கூடிய மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்மளோட பாடை போட்டு நம்ம லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு இவங்க இதில் கப் வச்சுருக்காங்க. ஸோ கப் எடுத்துகிட்டு நான் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மில்க் காஃபி மாதிரி தான் குடிக்க போகிறேன். அதனால் நம்ம 2 சுகர் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த கப்பில் போட்டுட்டு ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு எஸ்ப்ரெஸோ ஷாட் வேணும் அப்படின்னா சின்ன கப்புனா நீங்கள் அந்த சின்ன கப்பை இதில் வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம பெரிய கப்னால இதில் வச்சுட்டு நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். இதில் வந்து சின்ன கப்புக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, பெரிய கப்புக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு காஃபி வந்து போர் ஆகும். ஸோ இப்போ பிளிங்க் ஆகிட்டே இருக்குல்ல, இப்போ ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்ட் வரும்போது நம்ம இதை அமுக்கணும்னா ஸோ இங்கே வருங்க க்ரீமியா ஃப்ராத்தியா. இது வந்து ஒரு ஷாட் எஸ்ப்ரெஸோ. சரி வருங்க. ஆனா இது கொஞ்சோண்டு ஊத்தி இருக்கு. ஏன்னா அது குட்டி கப். இன்னொரு ஷாட் வேணும்னா நம்ம திருப்பி அதுல ஒரு அமுக்கிட்டோம்னா இன்னொரு ஷாட் எஸ்ப்ரெஸோ. ஓ, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குட்டி இத அமுக்கணும், அடுத்ததான் அந்த பெருத்த அமுக்கணும். அடுத்த இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 ஷாட்ஸ் எஸ்ப்ரெஸோ எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ 2 ஷாட்ஸ் எஸ்ப்ரெஸோ எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் தெரியுமா? இங்க வந்து இதுல வந்து இந்த மில்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, அனாதியா ஃபேவரட். உனக்கு வேணுமா? ஆமா அம்மாவும் இங்க வா. அப்ப நான் உனக்கு 2 மில்க் நான் வச்சிருக்கேன். 2 மில்க் அம்மா விடுவேன். சரியா? இந்த மில்க் நம்ம இது வந்து க்ரீமர் மாதிரி இருக்குங்க. இந்த குட்டி மில்க், க்ரீம் மில்க். ஆமா, இது இதுல விடணும். நல்ல திக்கான மில்கா இருக்கும். ஸோ 2 அணா ஊற்றினாலே ஓரளவுக்கு உங்களுக்கு க்ரீமினஸ் கிடைச்சிரும். ஓகே, திருப்பி அதே கலர்ல தான் இருக்கு. ஆமா, இது கிளியர் கப்ல இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இனி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த உங்களுக்கு ரியல் காஃபி மாதிரியே தான் இருக்கும். லைக் நம்ம பால்லாம் ஊற்றி வீட்டில் பண்ணால் எப்படி இருக்கும்
டேஸ்ட் பார்த்து சொல்லவா? எப்படி இருக்கு? என்ன டேஸ்ட் வருது? காஃபி டேஸ்ட் வருது. மில்க் வருவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்கிறேன். நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். இனி ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு ரெகுலர் vlogs வரும். பாய் பாய் எல்லாரும். பாய் சொல்லுங்க. பாய் காஷ்மீர். பாய் காஷ்மீர். மகத் பாய் சொல்லு. பாய். See you in Nagarkoil.